நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, என்னுடைய கவுன்சிலிங் ஃபீல்ட்ல சிங்கிளா இருக்கிறது கொஞ்சம் பெட்டரா இருக்கிற மாதிரி இருக்கு. அது வந்து உண்மையிலேயே நாங்க நல்லா இருக்க முடியுமா? இல்ல மேரேஜ் பண்ணி தான் ஆகணுமா? அப்படின்னு நெறைய பேர் வந்து கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க மேரேஜ் பண்ணிட்டு பண்ணணுன்ற ஆசையே வந்துட்டு அவங்க பேரண்ட்ஸோட ப்ரெஷரு, இல்லன்னா வந்து சொசைட்டி, இல்ல ரிலேட்டிவ்ஸ் வந்துட்டு என்ன கல்யாணம் ஆகலையா? என்ன வேலைக்கு போகலையா? என்ன வயசாயிடுச்சு? அப்படின்னு சொல்ல சொல்ல என்ன ஆயிடுதுன்னா, இந்த சிங்கிள் பசங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸே வந்துருது. உனக்கு ஏஜ் என்ன ஆகுது? உனக்கு கல்யாணம் ஆகலையா? இன்னுமா கல்யாணம் ஆகலையா? பையன் பார்க்கலையா? பொண்ணு பார்க்கலையா? பேரண்ட்ஸ்க்கும் வந்துட்டு இன்னும் உங்க பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணலையா? இன்னும் பையனுக்கு கல்யாணம் பண்ணலான்னு சொல்லும்போது, இந்த ஸ்ட்ரெஸ்னாலயே நான் நெறைய சிங்கிள்ஸ் வந்து ஸ்ட்ரெஸ்ட் ஆயி வர மாதிரி நான் பார்க்குறேன். ஸோ நீங்கலாம் எப்படி ஃபீல் பண்றீங்க அத பத்தி? எனக்கெல்லாம் சிங்கிளா இருக்கிறது தான் வந்துட்டு ரொம்ப ஒரு என்ன சொல்றது ஒரு ஃபார்ச்சூன் வரம் மாதிரி இருக்கு. ஸோ ஓகே. சிங்கிளா இருக்கும்போது லைக் கல்யாணம் பண்ணிட்டு நிறைய பேர் கஷ்டப்படுறத கேட்கும் போது இப்படி ம். இருக்கிறதே ரொம்ப ஹாப்பியா இருக்குல்ல அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. மேரேஜ் லைஃப் பார்க்கறதுனால உங்களுக்கு சிங்கிளா இருக்கிறது பெட்டரா இருக்கிற அது மாதிரி இருக்கு. பார்த்ததுனால எனக்கு லைக் பெட்டரா இருக்கு. எதுக்கு ம். வேண்டாம் இதுவே வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்கு ஆக்சுவலி ஓகே. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு நல்லா இருக்க அப்படின்ற மாதிரி மாதிரி இருக்கு. இருக்கு. பேச்சுக்கு சொல்லலாம் நல்லா இருக்கலாம். அது ஒரு வெளிப்படையா தெரிஞ்ச விஷயமா இருக்கலாம். பட் வந்து அது பிராக்டிகலா பார்க்கும்போது அது ரொம்ப டஃப் டாஸ்க் தான். அது ஒரு ம். ஏஜ் வரைக்கும் மேபி நீங்க ஆக்டிவா இருக்கிற ஏஜ் வரைக்கும் நீங்க சிங்கிளா இருக்கிறது பெஸ்ட் ஆப்ஷன் தான் தோணும். பட் ஆக்டிவ் இல்லாத ஏஜ் அப்போ தான் வந்து நீட் ஆஃப் பர்சன். ஹியூமன் பீயிங் சோஷியல் அனிமல்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். நம்ம டிபெண்டன்சினால தான் நம்ம கிரியேட் ஆன அனிமல். ஏன்னா நம்ம எல்லாம் சிங்கிளாக புலி மாதிரி இருந்துக்கலாம் காட்டில் எல்லாருமே. நம்ம ஏன் வந்து சொசைட்டி கிரியேட் பண்ணோம், ஃபார்ம் பண்ணோம், இப்போ ஒரு நேஷனோ ஒரு ஊரோ கிரியேட் ஆன ஒரே காரணம் வந்து நம்மளால டிபெண்ட்டாக இருக்கிறதுனால தான். ஸோ பேசிக்காக இண்டிபெண்டன்ட் கிடையாது. ஸோ அதனால் அது சிங்கிள் வேர்டு நல்லாயிருக்கும், கேட்சியாக இருக்கும். அது ஒரு 2.5 சினிமா மாதிரி தான் இருக்கும், கேட்சியாக இருக்கும் தவிர பட் லைஃப் லாங் ஓடுமான்னு தெரினா அது ரொம்ப டவுட் தான். பேரண்ட்ஸ் இருக்காங்கல்ல பாத்துக்கிறதுக்கு ஏன் ஒரு பேரண்ட்ஸ் எவ்வளோ நாளைக்கு பார்த்துக்க முடியும்? அவங்கவுங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை அமைஞ்சாதான் நல்லா இருக்கும். ம். பொண்ணா இருந்தாலும் பையனா இருந்தாலும் அவங்கவுங்களுக்குன்னு ஒரு லைஃப் இருக்குது. அவங்களுக்கு துணைக்கு ஆள் வேணும். இன்னைக்கு நல்லா இருக்கும்போது சின்ன வயசா இருக்கும்போது நல்லா இருக்கும். வயசாயிட்ட பிறகு அப்போ தோணும். அப்போ பண்ண முடியாதுல்ல. பண்ண வேண்டிய நேரத்தில் தான் பண்ணணும்.